வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை தேர்தல் கமிஷன் மிக நல்ல முறையிலே நடத்தி வருகிறது. இந்த நடவடிக்கை தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட காரணத்தினால் தான் பீகாரிலே இன்றைக்கு எந்த வன்முறையும் இல்லாமல், பீகார் தேர்தல் அப்படின்னு சொன்னாலே வன்முறை, கலவரம், தீ வைப்பு, பூத் கேப்சர் இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு ஒரு வன்முறையும் இல்லாம 2 கட்ட வாக்குப்பதிவும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஜனநாயகம் இன்றைக்கு பீகாரிலே வென்றிருக்கிறது. அதே மாதிரி தான் தமிழகத்திலையும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது. வெளியில திமுக இதை எதிர்த்து பேசுது, போராட்டம் நடத்துது. இண்டி கூட்டணி கட்சி எல்லாமே போராட்டம் பண்றாங்க, இது கூடாதுங்கிறாங்க. நீதிமன்றத்துக்கும் போனாங்க திமுக சார்பில், அதிமுக சார்பில் ஆதரிச்சு போனாங்க, திமுக சார்பில் எதிர்த்து போனாங்க, இதுக்கு தடை கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்து விட்டது. எல்லா மாநிலத்திலும் இந்த பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியேதான் இவங்க எதிர்ப்பு, உள்ள திமுக காரன் தான் தேர்தல் கமிஷன் யார பிஎல்ஓவா, யார வாக்குச்சாவடி அந்த பூத் லெவல் அதிகாரியா நியமிச்சிருக்கோ அவங்களோட இவங்க போய் ஜாயிண்ட் ஆயிக்கிறாங்க. இப்போ ஜோசப் விஜயுடைய குற்றச்சாட்டு என்ன, தாவேகாவுடைய குற்றச்சாட்டு என்ன? தமிழக அரசு அதிகாரிகள், அதாவது திமுக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், அவர்கள் தேர்தல் அலுவலர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்கிறார். ஏடிஎம்கே, பிஜேபி, தாவேகா இதுக்கெல்லாம் ஓட்டு போடுறவங்களை வாக்காளர் பட்டியலிருந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை நீக்குவது. அதே போல திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நேரு வெளிப்படையாவே சொன்னார், முஸ்லிம்கள் அவர்கள் எல்லாத்தையும் வாக்காளராக சேர்த்துங்க. அவங்க விட்டு போக கூடாது. அவங்களுக்கு ஒரு 10 வயசு 15 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, 18 ஆனதா ஜமாத்தில் எழுதி வாங்கிட்டு சேர்த்துங்க. ஏன்னா அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க. ஊடுருவல்காரர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பது, இப்படியான ஒரு முயற்சி திமுக இன்னைக்கு இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவரு ஜோசப் விஜய் தன்னுடைய பேச்சில் ஒரு குற்றச்சாட்டா வச்சு சொல்லியிருக்காரு. ஆனா பாருங்க, அவரும் தாவேகாவும் எஸ்ஐஆரை எதிர்த்து அவங்களும் ஆர்ப்பாட்டம். இதுல என்ன தெரியுதுன்னா, திமுக வேற தாவேகா வேற இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டூல் கிட்டா தான் கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையம் இருந்தது, இந்த தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. திமுக என்னெல்லாம் போராட்டம் பண்ணுதோ அதெல்லாம் தாவேகாவும் அதே போராட்டத்தை பண்ணும். திமுக என்னெல்லாம் கொள்கைகளை சொல்லுதோ அதே கொள்கையை தான் தாவேகாவும் பண்ணும். ஆனா வெளியே வெளி வேஷம், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு தாவேகா முயற்சிக்கிறது.